வணக்கம் மக்களே. நாம இதுவரைக்கும் கான்ஸ்டிடன்சி வைஸா போயிட்டு சர்வே எடுத்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொன்ன வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நாம அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி ஓவராலா உங்களுக்கு வச்சு ஓவரால் சர்வே என்ன, ஓவரால் நம்பர்ஸ் என்ன, எந்த கட்சி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு, எந்த கட்சி செகண்ட் பிளேஸ், மூணாவது பிளேஸ், நாலாவது பிளேஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். மொத்தமா இது வரைக்கும் நாங்க 1342 சாம்பிள் டேட்டா நாம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏஜ் குரூப்போட இருக்கிற ஒரு டேட்டா வந்து இந்த டேட்டா. ஸோ இது இல்லாம வந்து ஏஜ் குரூப் இல்லாத டேட்டாவை நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஒன்லி ஏஜ் குரூப்போட எடுத்த டேட்டாவை மட்டும் இன்க்ளூட் பண்ணி அந்த சாம்பிளை வந்து உங்களுக்கு நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த 1342 டேட்டா அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண 16 கான்ஸ்டிடுவன்சிலேருந்து வந்த ஒரு டேட்டா இது. அது இல்லாமல் ஏஜ் குரூப் இல்லாமல் பண்ண கான்ஸ்டிடுவன்சி வந்து நாங்கள் இதை இன்க்ளூட் பண்ணல. ஏஜ் குரூப்போட பண்ண கான்ஸ்டிடுவன்சி மட்டும் இன்க்ளூட் பண்ணி இருக்கிற டேட்டா தான் இந்த டேட்டா உங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லுமே பர்சன்டேஜ் கால்குலேஷன் மட்டும் தான், நம்பர்ஸ் வராது உங்களுக்கு. இந்த 18லேருந்து 29 ஏஜ் குரூப்பை வந்து நம்ம பார்த்துடலாம். டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 18.4% வந்து எங்கள் சாம்பிள் டேட்டாலேருந்து வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தோம்னா 10.2% வந்து இந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் வந்து 6% வாங்கியிருக்காங்க. டிவிகே வந்து 65.4% வாங்கி இதில் இந்த ஏஜ் குரூப் இந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறாங்க. ரெண்டாவது பிளேஸ் வந்து டிஎம்கே பிடிக்குது, மூணாவது பிளேஸ் ஏடிஎம்கே, நாலாவது பிளேஸ் வந்து நாம் தமிழர் பிடிக்குது. நெக்ஸ்ட் 30லேருந்து 39 உள்ள ஏஜ் குரூப் வந்து நம்ம சாம்பிள் டேட்டால வந்து நம்ம சொல்ல போறோம். டிஎம்கே இந்த ஏஜ் குரூப்ல 30.1% வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 17.9% வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 7.9% வாங்கியிருக்காங்க. டிவிகே இந்த ஏஜ் குரூப்லயும் 44% வாங்கி டாமினேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் போன இதை விட டிஎம்கே வந்து இதுல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா போன வாட்டி வந்து 18லேருந்து 29ல டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா 18.4% தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை வந்து இதுல நல்ல ஒரு காம்படிஷனே இருக்கு. 30.1% வந்து வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே இந்த செக்மெண்ட்லயும் வந்து ரொம்ப கம்மியானது தான் வாங்கியிருக்கு. 40லேருந்து 49 செக்மெண்ட் அடுத்து நாம பார்க்க போறோம். அந்த ஏஜ் குரூப் செக்மெண்ட்டை பார்க்க போறோம். டிஎம்கே இந்த செக்மெண்ட்ல 43% வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே வந்து 28.9% வாங்கியிருக்கு. நாம் தமிழர் 7.6% வாங்கியிருக்கு. டிவிகே இந்த செக்மெண்ட்ல 20.6% வாங்கி மூணாவது பிளேஸ் பிடிக்குது. 50லேருந்து 59 வயசு உள்ள செக்மெண்ட் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறோம். இதுல டிஎம்கே பார்த்தோம்னா 52.7% வாங்கியிருக்கு. ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இதுல. ஏடிஎம்கேவும் 29.7% வாங்கியிருக்கு. நாம் தமிழர் இதுல வெறும் 2.3% தான் வாங்கியிருக்கு. டிவிகே பார்த்தோம்னா 15.3% அப்படியே வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலா அந்த அப்படியே ஒன்னொன்னா வந்து 18 to 29ல பார்த்த இந்த 65%ங்கிறது அப்படியே டவுன் ஆகிட்டே வந்து இது வரைக்கும் இப்போ 50 to 59 செக்மெண்ட்ல வந்து 15.3% தான் டிவிகே வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 60லேருந்து 69 உள்ள செக்மெண்ட் நாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 53.3% வாங்கியிருக்கு. ஏடிஎம்கேவும் இதுல டாமினேட் பண்ணுது 38.9% வாங்கியிருக்கு. நாம் தமிழர் 1.1% தான் வாங்கியிருக்கு. டிவிகே பார்த்தோம்னா அப்படி மறுபடியும் அகைன் டவுன் த லைன் அப்படியே அந்த கிராஃப் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. 6.7% தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 70+ செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 61.50% வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே 26.9% வாங்கியிருக்கு. நாம் தமிழர் 3.8% வாங்கியிருக்கு. டிவிகே 7.7% வாங்கியிருக்கு. ஆக்சுவலா வந்து 60+ விட 70+ல வந்து டிவிகே 1% அதிகமா வாங்கியிருக்கு. ஓகே, ஓவரால் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்க சர்வேல நாங்க எடுத்த சாம்பிள்ஸ்ல இருந்து வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா டிஎம்கே 36.8% வாங்கியிருக்கு. டிவிகே 35.9% வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே 21.6% வாங்கியிருக்கு. நாம் தமிழர் 5.7% வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்க சாம்பிள்ல நாங்க எடுத்த ஃபைனல் ரிசல்ட். பட் இதே ரிசல்ட் தான் நாங்க வந்து சொல்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல, நாங்க அப்படி இதை பார்க்கல. ஏன்னா இதோட சாம்பிள் சைஸ் பார்த்தோன்னா ஸ்டில் சின்னதுதான். ஃபார் அப்கமிங் ஸ்டார்ட் அப் ஒரு யூடியூப் சேனல் லைக்கஸ் இந்த இவ்வளவு தூரம் பண்ணது வந்து நாங்கள் பெரிய விஷயமா தான் பார்க்குறோம். இதை தான் நாங்கள் ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்த இந்த ஏஜ் குரூப் வைஸையும் ரியல் டேட்டாவும் நம்ம வந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு வெயிட்டட் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இதில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம்.
18லேருந்து 29 அப்ராக்சிமேட்டா 22% இருக்காங்க. 30லேருந்து 39 20%, 40லேருந்து 49 21%, 50லேருந்து 59 18%, 60லேருந்து 69 12% இருக்காங்க. 70+ அப்படிங்கிறது வந்து 7%. இதுதான் தமிழ்நாட்டோட ஏஜ் வைஸ் டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை வந்து இந்த ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறத நம்ம சாம்பிள் டேட்டாவோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா ஒரு வெயிட்டட் கால்குலேஷன் வந்து நம்ம தரப்போறோம். அந்த வெயிட்டட் கால்குலேஷன்லாம் டோட்டலா டிரைவ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம சொல்ல போறோம். இந்த வீடியோ எண்ட்ல நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 18லேருந்து 29ல டிஎம்கே வந்து 18.4% வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ 18.4% அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ டிஎனோட ஏஜ் 18.29ல இருக்கிற அப்ராக்சிமேட் ஏஜ் வைஸ் ஏஜ் குரூப் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22%. அதை வந்து பின்னு நம்ம வச்சுக்கலாம். 18.4ஐயும் 22% மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 100 போட்டால் நமக்கு வந்து இந்த வெயிட்டட் கால்குலேஷன் வந்து கிடைச்சிடும். அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் 22%ல 18.4% எவ்வளோ வருது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி இந்த வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். 18லேருந்து 29 ஏஜ் குரூப்ல அந்த வெயிட்டட் கால்குலேஷன் படி நம்ம பார்த்தோம்னா டிஎம்கே வந்து 4.5% வாங்குது, ஏடிஎம்கே வந்து 2.2% வாங்குது, நாம் தமிழர் 1.32% வாங்குது, டிவிகே வந்து 14.38%. அதாவது இந்த ஏஜ் குரூப்ல தமிழ்நாடோட ரியல் டைம் டேட்டால வந்து நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். டிவிகே வந்து இதுல 14.38% வந்து வாங்கியிருக்காரு. 30லேருந்து 39 ஏஜ் குரூப்ல இந்த ரியல் டைம் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6.2% வந்து டிஎம்கே வாங்குது, ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா 3.58% வாங்குது, என்டிகே 1.58% வாங்குது, டிவிகே இதுலயும் டாமினேட் பண்ணுது 8.82% வந்து வாங்கியிருக்கு. ஆனா இந்த செக்மெண்ட்ல வந்து டிஎம்கே வந்து டஃப் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 18லேருந்து 29 ஏஜ் குரூப்ல கம்ப்ளீட்டா வந்து டிவிகே டாமினேட் பண்ணது நம்ம சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல 30-39ல வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குன்னு நம்ம. நெக்ஸ்ட் 40-49 பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து 9.3% வந்து வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 6.07% வாங்குது, நாம் தமிழர் 1.6% வாங்குது, டிவிகே 4.33% வாங்குது. இப்போ வந்து இந்த 40லேருந்து 49ல வந்து இந்த போட்டியை நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குள்ள தான் இருக்கு. டிவிகே வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து 3வது பிளேஸ் தள்ளப்படும். நெக்ஸ்ட் 50லேருந்து 59 ஏஜ் குரூப்ல டிஎம்கே 9.49% வாங்குது, ஏடிஎம்கே 5.3% வாங்குது, நாம் தமிழர் 0.41%, டிவிகே 2.7% வாங்கிருக்கு. ஸோ 60லேருந்து 69 டேட்டா பார்த்தோம்னா 6.4% வந்து டிஎம்கே வாங்கி, ஏடிஎம்கே 4.67% வாங்கிருக்கு, நாம் தமிழர் 0.13%, டிவிகே 0.80% வாங்குது. இந்த 70+ செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 4.31%, ஏடிஎம்கே 1.88% வாங்குது, என்டிகே 0.27%, டிவிகே 0.54% வாங்குது. ஸோ இதெல்லாம் இந்த கால்குலேஷன்லாம் இது பண்ணி ஓவராலா புட் டுகெதர் போட்டு இது வந்து ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து 37லேருந்து 39% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கான கிடையாது, இது வந்து ஓவரால் ஓட் ஷேர் பர்சன்டேஜ் மட்டும் தான் நாங்கள் சொல்றோம். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 37லேருந்து 39% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. டிவிகே வந்து எங்க இதுல வந்து 30லேருந்து 32% வருது. ஆக்சுவலா இந்த கால்குலேஷன் படி 30லேருந்து 32% வருது. இந்த கால்குலேஷன் படி ஏடிஎம்கே 25லேருந்து 27% வந்து வாங்குது. என்டிகே வந்து இதுல 5லேருந்து 6%. ஸோ இதுதான் நாங்க வந்து ஃபைனல் ரிசல்ட்டா நாங்க சொல்றோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து இது சரியா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கனெக்ஷன் அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். அது மட்டும் இல்லாம டிவிகேக்கு வந்து நம்ம ஓட்டு போட்ட எல்லார்ட்டையுமே நம்ம கேட்டிருப்போம், நீங்க வந்து போன முறை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்ட ஒரு 3/4 பேருக்கு நம்ம கேட்டிருப்போம். நியூ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் நம்ம அதை மோஸ்ட்லி நம்ம கேட்க மாட்டோம். ஸோ ஒரு 70-80% வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே டிவிகே ஓட்டு போடுறவங்களுக்கு போன முறை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். அதன்படி டேட்டா எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து 58.2% வந்து ஸ்பிளிட் ஆகுது, டிஎம்கேல இருந்து 23.4% வந்து ஸ்பிளிட் ஆகுது, நாம் தமிழர்ல இருந்து 18.4% தான் ஸ்பிளிட் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் நாம் தமிழர் தான் வந்து நிறைய ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மேபி லைக் நாம் தமிழர் இட் செல்ஃப் எங்கள் இதில் வந்து கம்மியாக வந்ததால் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கான்னு தெரியல. அந்த 18.4% பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 8% ஓட்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த 18.4% அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஈவன் டிஎம்கேவோட நாம் தமிழருக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து பயங்கரமாக அடி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம்கே 58.2% வந்து ஏடிஎம்கே காரங்க தான் வந்து டிவிகே வந்து ஓட்டு போடுறாங்க. ஸோ வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஏடிஎம்கேவும் இதில் சீட் வைஸாக அடி வாங்குவோம். ஆக்சுவலாக நாம் தமிழர் வந்து பர்சன்டேஜ் வைஸாக கன்ஃபார்மாக அடி வாங்குவோம்.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5.5% தான் வாங்குறதுக்கான நம்ம சாம்பிள்லேருந்து எடுத்த வெயிட்டட் கால்குலேஷன்லாம் வந்திருக்கு. நம்ம ரியல் டைமில் பார்த்தா அது கண்டிப்பாக அதுவும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேக்கு வந்து சீட் வைஸாக அடி வாங்குறதுக்கும் இதில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து எங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒன்லி 1342 சாம்பிள்ஸ்லேருந்து எடுத்து அங்கே அந்த டேட்டா வந்து ஏஜ் வைஸாக டீனோட ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு அதோட கம்பேர் பண்ணி வந்த ஒரு டேட்டா தான். ஸோ தப்பாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் எங்களோட ஃபைனல், எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டார்ட்டப்பாக இருந்து பில்ட் பண்ணி நாங்கள் லாஸ்ட் 9 மாதம் இதுக்காக வந்து ஒரு 24 கான்ஸ்டியூன்சி வந்து அலைஞ்சு எடுத்த ஒரு டேட்டாலேருந்து வந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட் தான் அது. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். டிவிகேக்காரங்க என்ன அது 30 32 வருதுன்னு டிஎம்கே சொல்லலாம். டிவிகேக்காரங்க என்ன வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம். ஏடிஎம்கேக்காரங்க என்னடா டோட்டலாக வந்து 27 நாங்கள் 3வது பிளேஸா அப்படின்னு கூட நினைக்கலாம். என்ன நாம் தமிழர் வந்து என்ன 5லேருந்து 6% தானா, 2% கம்மியாயிடுச்சா அப்படின்னு நினைக்கலாம். பட் இதுதான் எங்கள் சாம்பிள்லேருந்து வந்த ஒரு டேட்டா மட்டும்தான் அது. பார்ப்போம் இதே ரிசல்ட் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து மே 4ஆம் தேதி நமக்கு அது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸும் ஜியோ பாலிட்டிக்ஸும் சார்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம போடுவோம். நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த அந்த சர்வே வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்டை அதுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கள் வந்து பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.